திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மதுரைக்கு நாளை வரும் அதிகாரிகள் திங்கட்கிழமை முதல் விசாரணையை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்குல டிஎஸ்பி தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் நாளை மதுரை வருகை தந்து திங்கட்கிழமை முதல் விசாரணையை துவக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்புவனம் கோவில் ஊழியர் அஜித்குமார் கொலை வழக்கை விசாரிப்பதற்காக அலுவலர்களை ஒரு வாரத்தில் சிபிஐ இயக்குனர் நியமிக்க வேண்டும். அந்த அலுவலர்கள் மாவட்ட கூடுதல் நீதிபதியின் விசாரணை அறிக்கை மற்றும் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சாட்சிகள் ஆவணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசாரணை முறையாக நடைபெற வேண்டும். விசாரணை நடைபெறவர்களை அனைத்து தரப்பிலும் விரிவாக விசாரணை மேற்கொள்ளும். ஆகஸ்ட் 22 தாக்கல் செய்ய வேண்டும். அறிக்கையும் தமிழ்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். மதுரை சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் காவல்துறை தரப்பில் சிபிஐ விசாரணை அலுவலருக்கான வாகன வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இந்த நிலையில் தான் திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கை விசாரணை நடத்துவதற்காக டிஎஸ்பி தலைமையில் சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் இருந்து அதாவது நாளை விமானம் வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை வரக்கூடிய அவர்கள் திங்கட்கிழமை முதல் விசாரணையை தொடங்க உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகளும் அலுவலர்களும் அவருக்கு உதவியாக விசாரணை பணிகள் மேற்கொள்வார் அப்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.